இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து தலைமைச் செயலகம். இதான் தலைமைச் செயலகம் அப்படின்ற ஒரு புத்தகம். இதோடைய ஆசிரியர் வந்து சுஜாதா. இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ரங்கராஜன். ஏன் அப்படி வந்து வச்சாங்கன்னா, அந்த காலத்துல வந்து அவர் புத்தகம் எழுதும் பொழுது ரங்கராஜன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இன்னொருத்தர் வந்து எழுதுனால ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக இவரோட ஒய்ஃப் பேர்ல வந்து சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சாரு. நாளடைவில் வந்து அதுவே வந்து அவருக்கு ஒரு அடையாளமா மாறி அவர் எழுதுற எல்லா புத்தகத்துக்கும் சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. நான் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஆனா சுஜாதா சாருடைய புக்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சதில்ல. புத்தகத்தோட டைட்டில பார்த்த உடனே தலைமைச் செயலகம் சொன்ன உடனே சரி ஓகே, ஏதோ ஒரு அரசியல் ரீதியா வந்து எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து தாட் இருந்துச்சு. ஆனா முன்னாடி இந்த பிரெயினோட படத்தை போடுறதை கூட நான் வந்து கன்சிடர் பண்ணல அப்பயில. சரி ஓகே, வாங்கி படிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் படித்தேன். ஒரே நாள்லயே படிச்சிட்டேன். ஆனா படிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 10-15 பேஜஸ்லேயே வந்து இதை படிக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறையா வந்து நான் ஃபிக்ஷன்ஸ் புக் படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து புதுசா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இது வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பயாலஜில படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த டேர்ம்ஸா நிறைய வர ஆரம்பிச்சது. எனக்கு வந்து ஒரு மாரி தலை வலிக்க ஆரம்பிச்சது. என்னடா இது! இத போய் படிக்கணுமா? அப்படின்ற மாரி. ஆனாலும் இருந்தாலும், சரி ஓகே. இது வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த பேஜஸ் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து பிரமிப்பா இருந்துச்சு. நம்மலாம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்புக்கு வந்து என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்லுவாங்க. அந்த சிரசு அதாவது தலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூளை இருக்கு. இந்த மூளைக்குன்னு சொல்லிட்டு பல பல ஃபங்ஷன் இருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட, உங்க மூளையுடைய தூண்டுதலால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்த நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படிலாம் இருக்குமாடா! அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயங்களா தான் இவருடைய புத்தகம் இருக்கும். சுஜாதா சார் எழுதின புக்ஸ் வந்து நெறைய எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 புக்ஸுக்கு மேல எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். நான் படிச்ச அந்த முதல் புக்ல வந்து நான் வந்து அவரோட ஃபேன் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த வார்த்தைகள வந்து அப்படி கையாண்டுருப்பாரு. அந்தந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சலிப்பு தட்டாத மாரி கொஞ்சம் காமெடியா, ஃபன்னா ஒரு நக்கல் தொனியில வந்து சூப்பரா பேசியிருப்பாரு. அத படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு விதமான அந்த ஒரு கலாட்டா பண்ற மாரியான ஒரு சீன்லாம் வந்து வரும் ஞாபகத்துக்கு வரும். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, சுஜாதா அவர்கள நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய அறிவியல் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அந்த வகையில இந்த ஒரு தலைமைச் செயலம் புத்தகம் பார்த்தீங்கன்னா, விகடன் பிரசுரத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்குன்னே சொல்லலாம். நான் ஒரு ஒன் டேலயே படிச்சு பார்த்துட்டேன் இந்த புத்தகத்த. ரொம்ப சூப்பரான புத்தகம். நம்மளுக்கெல்லாம் வந்து மூளை அப்படின்னா என்ன தெரியும்? சரி ஓகே, நம்ம மண்டைக்குள்ள மூளை இருக்கு. அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. இத தாண்டி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த புத்தகத்த நீங்க படிச்சீங்கன்னா, நீங்களே வந்து பிரமிச்சு போயிருவீங்க. நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு இவ்வளவு நடக்குதா அப்படின்ற மாரி. நியூரோ சயின்ஸு, நியூரோ அனாட்டமி இதெல்லாம் வந்து உடைச்சு உடைச்சு சில்லு சில்லா நொறுக்கியிருப்பாரு. ஒவ்வொரு டேர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் படிக்கிற அளவுக்கு தான் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கதை போக்குல வந்து ஈஸியா படிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு பயாலஜி படிக்கும்போது கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாரி இருக்கும். ஆனா இவருடைய இந்த புத்தகத்த படிக்கும்போது ஆனா மூளை மட்டும் தான் சம்மந்தப்படுத்தி இந்த புத்தகம் எழுதியிருப்பாரு. மூளை பத்தியே டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. டோட்டலா வந்து எல்லாத்தையும் வந்து பிரிச்சு அலசியிருப்பாரு. நம்ம சிந்தனைனா என்னது? நம்ம வந்து ஒரு இடத்த தொடும்போதோ, இல்ல நம்ம ஒண்ணு கேட்கும்போதோ, இந்த மூளையில இருந்து எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த சிக்னல்லாம் வருது? அது எப்படி வந்து ரிசீவ் பண்ணுது? எப்படி வந்து ஒரு இத வந்து அவுட்புட் குடுக்குது? இந்த மாரி எல்லா விஷயத்த பத்தியும் வந்து சூப்பராவே சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். த பிரெயின், த யூசர் மேனுவல் ஆஃப் டயகிராம் குரூப், அப்புறம் வந்து சயின்டிஃபிக் அமெரிக்கன் அப்படின்ற 2 புத்தகத்த பேஸ் பண்ணி தான் இவருடைய இந்த புத்தகம் வந்து இருக்கும். அதிலேயே வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில வந்து நீங்க வந்து மூளை பத்தி நீங்க ஃபுல்லா நீங்க படிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே சில கேள்விகள் வரும். அப்ப நம்ம வந்து தன்னிச்சையா வந்து செயல்படல. நம்ம மூளை தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா சில இதெல்லாம் பண்ணுதோ அப்படின்ற மாரி தோணும். அது வந்து இப்படி யோசிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூளை தான். ஏன்னா எது வேணும், எது வேணாம், சில தன்னிச்சையான நிகழ்வுகள் எல்லாமே வந்து அந்த மூளை வந்து ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பைக்ல போய்க்கிட்டு இருக்கும்போதே சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் வந்து வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல வந்து நீங்க வந்து அந்த பைக்கோட கண்ட்ரோல்ஸ், அந்த காரோட கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் சேர்த்து பண்ணுவீங்க. இன்ன வரைக்கும் முழுசா ஆராய்ஞ்சு பார்க்கல அப்படின்ற மாரியும் சொல்றாரு. அது மாரி கனவுகள் பத்தியும், சிந்தனைகள் பத்தியும் இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. ஒருத்தருடைய மூளையோட எடைய பொறுத்து வந்து அவருடைய சிந்தனை அதெல்லாம் சொல்றாரு. அதிகமான மூளை இருக்கிறவங்கலாம் புத்திசாலி கிடையாது. அது மாரி சின்ன மூளை உள்ளவங்க வந்து முட்டாள் கிடையாதுன்ற மாரி சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனோட சராசரி மூளையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோகிராம் இருக்கும். அது மாரி வந்து இருக்கிறதுலே வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச அதிகமான அந்த வெயிட் உள்ள மூளை வந்து கிட்டத்தட்ட 2049 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபேமஸான புக்கும் இருக்கு. கல்லிவர்ஸ் டிராவல் அப்படின்றது ஜோனதன் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம். அந்த எழுத்தாளருடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் இருந்திருக்கு. 40,000 வருஷங்களா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மூளையோட எடை வந்து இதே அளவு தான் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம பொறந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா, மூளை வந்து ஒரு 6 வயசு வரைக்கும் நல்லா வளரும். 6 வயசுக்கு மேல வந்து அதோட வளர்ச்சி வந்து
படிப்படியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மூளை வந்து ஒரு 6 வயசுக்குள்ளேயே வளர்ந்துரும். அது மாதிரி ஒரு 20 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொறந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மூளையுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்ற மாரி சொல்றாரு. வருஷத்துக்கு வந்து ஆவரேஜா ஒரு 1 கிராம் வரைக்கும் குறைஞ்சுக்கிட்டே வரதா வந்து சொல்றாரு. அதனால நம்மளுடைய மூளைய வந்து எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கணும். மூளைக்குன்னு சொல்லிட்டு சில சாப்பாடெல்லாம் போடணும். அது வந்து எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்டிவ்னா அதுக்கு வந்து ஆக்ஸிஜன் தேவை. அதுக்காக நீங்க தொடர்ச்சியா படிக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவாவே இருந்தீங்கன்னா, மூளை வந்து கொஞ்சம் வந்து அதோடைய வளர்ச்சி வந்து கரெக்ட்டா வச்சுக்கும். அது மாரி அதிகமா மூளை வளர்ச்சி இருந்தா தான் புத்திசாலின்ற மாரி கிடையாது. இருந்தாலும் இந்த மூளையுடைய அந்த மடிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும், உடம்போட மத்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்றதுக்கும் இந்த மூளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மூளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறையா சின்ன சின்ன அந்த பார்ட்ஸ் இருக்கும். பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்டு, தலாமஸு, ஹைப்போதலாமஸு, கார்பஸ் கலோசம் இந்த மாரி எல்லா டேர்ம்ஸையும் வந்து இந்த இந்த புக்ல வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம நெறையா வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எலியில, நாயில இந்த மாரி சொல்லிட்டு நெறைய டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மனிதர்களுடைய மூளையே கூட வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டோடைய அந்த ரிசல்ட்ட வச்சு நெறையா வந்து ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து எழுதினது 1993ல. அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்மளுக்கு வந்து இந்த புத்தகத்தின் மூலமா வந்து சொல்லியிருக்காரு. அது மாரி கடைசியா பார்த்தீங்கன்னா, வாசகர்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெறைய வந்து அ பதில் குடுத்திருப்பாரு. அந்த பதில்களுடைய அட்டாச்மெண்ட்டும் இந்த புக்ல வந்து இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாரி நம்மளுக்கு நம்மளே சில டெஸ்ட் பண்றதுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து குடுத்திருப்பாரு. சில கேள்வி பதில் மாரி குடுத்து, இந்த கேள்விக்கு நம்ம இந்த ஆன்ஸர் பண்ணோம் அப்டின்னா, நம்ம வந்து அத எப்படி நம்ம அத பிரிச்சு பார்க்கலாம். இந்த வலது மூளை, இடது மூளை அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. வலது மூலைக்காரங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர்ஸ் இடது மூளை செயல்படுறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து வலது கை வலது மூலையுடைய பழக்கமுடையவரா, இல்ல இடது மூலை பழக்கம் உடையவரான்றத பத்தியும் சில டெஸ்ட்லாம் வந்து இதுல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் அது எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கும். நீங்க இத முழுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். அது மாதிரி நியூரல் நெட்வொர்க்கு, நியூரோ கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சிருப்பாரு. நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சுரும். இத வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுருவான். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு முறை படிச்சீங்க அப்படின்னா, இது இந்த புக்க வந்து உங்களுக்கு புரியாத மாரி இருக்காது. நீங்க வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா அந்த டேர்ம்ஸ் புரியும். அத தவிர்த்து நீங்க வந்து பயாலஜின்றதே நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சீங்கன்னா, இந்த புக் வந்து கண்டிப்பா நீங்க படிக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோ, இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்களா, பயாலஜி வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த தலைமைச் செயலகம் புக்க வந்து வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஞாபகம், மறதி, சிந்தனை இதெல்லாம் வந்து மூளைக்குள்ள எந்தெந்த பகுதிகள் வந்து நம்மள வந்து அத வந்து ஆக்டிவேட் பண்ணுது, எப்படி வந்து அதோடைய செயல்திறன் வந்து இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புத்தகத்தின் மூலமா வந்து சொல்றாரு. ஓவராலா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்னே சொல்லலாம். அறிவியல் கட்டுரைகள் சம்மந்தமான புத்தகங்கள் வந்து தமிழ்ல வந்து கம்மியா இருந்த அந்த காலத்துல, சுஜாதா அவர்கள் வந்து இது வந்து வாசகர்கள நம்பி வந்து எழுதினாரு. வாசகர்களுக்கு மத்தியில நெறைய வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமா தான் இந்த புத்தகம் பார்க்கப்பட்டுச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க வந்து எங்கேயாவது ஒரு புக் ஷாப் போனீங்கனாலோ, இல்லன்னா வந்து ஆன்லைன்ல கிடைச்சாலோ இந்த புத்தகத்த வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மூளைய பத்தி நம்மளுக்கே வந்து படம் போட்டு காட்டுற மாரி நெறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருக்காரு. சுஜாதா அவர்கள் 2008ல இறந்தாலும், அவருடைய புத்தகங்கள் இன்னைக்கும் வந்து நெறையா ஒரு தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு வந்து ஒரு தரவுகோலா வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. இந்த புத்தகம் வந்து ஓவராலா வந்து சூப்பர்ன்னே சொல்லலாம். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இதோட லிங்க் இருக்கு. நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோல வந்து நான் உங்கள வந்து சந்திக்கிறேன்.